ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கும்பகோணம் குயின் சேனல். நான் உங்கள் சாந்தி. நீங்கள் இன்றைக்கி கும்பகோணத்தில் இருக்க ஒரு ஃபேமஸான கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இந்த கோயில் எங்கே இருக்குது எல்லா டீட்டெயிலும் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இந்த கோயிலுக்கு போனவங்களுக்கு இந்த கோயிலோட சிறப்பு தெரியும், கண்டினியூவாக போகணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. போகாதவங்க கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டைமாவது போகணுன்னு நினைப்பீங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கும்பகோணம் டு சென்னை நியூவாக போட்டிருக்க பைபாஸில் தான் போயிட்டுருக்கோம். எந்த பக்கம் நம்ம போயிட்டுருக்கோன்னா கொரநாட்டு கருப்பூர். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ அது என்ன கோயில்னு. ஆமாம், நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். சுந்தரமகா காளியம்மன் கோயில், அதாவது சுந்தரேஸ்வரர் அபிராமி அம்மாள் இருக்கிற சுந்தரமகா காளியம்மனை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே என்ன சிறப்பு அப்படிங்கிறதெல்லாம் விட முன்னாடி ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த கோயிலுக்கு கர்ப்பிணி பெண்கள், முகசவரம் செஞ்சவங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சவங்களாம் இந்த கோயிலில் போய் அம்பாலை தரிசிக்க அனுமதி கிடையாது, போகக்கூடாது அந்த கோயிலுக்கு. இங்கே ராகு கால நேரத்தில் தான் பூஜையே. இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா, ராகு தோஷம் இருக்கவங்களாம் இந்த கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக அதுக்கான நிவர்த்தி கிடைக்குங்கிறது இந்த கோயிலோட நம்பிக்கை. நாங்கள் பர்சனலாக எங்களோட ஃப்ரைடே இங்கே கண்டிப்பாக போவோம். ஏன்னா எங்களுக்கு இங்கே போய் இந்த அம்பாவை தரிசிக்கலைன்னா அன்றைக்கி ஒரு வெள்ளிக்கிழமை எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையில் மூவ் ஆனதே கிடையாது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். வாங்க, எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் இந்த கோயிலை ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு டைம் போய் பாருங்கள். கொரநாட்டு கருப்பூரில் இருக்க இந்த கோயிலுக்கு 2 ஆர்ச் இருக்குது. நம்ம பைபாஸ் வழியாக வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாடா மோட்டார்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆர்ச்சு. வாங்க, உள்ளுக்குள்ளே போகலாம். இந்த கோயிலை பற்றின தலை வரலாறு இந்த கோயிலோட தலைமை குருக்கள் பேசியிருக்காங்க. இந்த வீடியோ லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க, அந்த வீடியோவை பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம லேடிஸ்லாம் வெள்ளிக்கிழமை தான் எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். அதை செஞ்சிடாதீங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை செய்யாதீங்க. இந்த கோயிலுக்கு போகும்போது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. அதை மட்டும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று என்னென்னு கேட்டால், இந்த கோயிலில் அம்பாள் பாதி திருமேனி தான் இருக்கும். இடுப்பு பகுதிக்கு மேலே மட்டும்தான் அம்பாளோட உருவம் இருக்கும். அதுவும் ஒரு பெட்டிக்குள்ளே இருக்கும். இதை ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த கோயிலில். இன்னொன்று சொல்லணுன்னா, நம்ம மனசில் பர்சனலாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அதை யார்கிட்டையுமே நம்ம சொல்ல முடியாமல் இருக்கலாம். நம்ம யார்கிட்ட சொன்னால் ஆறுதல் கிடைக்கும்னு நினைக்கலாம், அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கலாம். அதெல்லாம் அந்த மாதிரி யாருக்கிட்டையாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா மேபி உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே இந்த அம்மா கிட்ட சொல்லுங்கள். உங்கள் மனசில் இருக்க குறைகளை சொல்லுங்கள், கண்டிப்பாக சரி பண்ணி வைப்பாங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடச்சி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதோ இங்கே ஐயப்ப சாமி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஐயப்ப சாமியோட சிலை, ஆஞ்சநேயர் இருந்தாங்க. அபிராமி அம்மாவோட சன்னதி தான் உள்ளே நுழைஞ்சோனையுமே ரைட்டில் இருக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமேல் தான் நம்ம உள்ளே போகணும். இது இப்போ காட்டுற இந்த பெட்டி பார்த்தீங்கன்னா, இந்த பெட்டியில் தான் அந்த அம்பாள் ஆற்றுல மிதந்து வந்ததாக சொல்கிறாங்க. இங்கே இருக்க பாருங்கள், பெட்டி மீன்ஸ் இது ஒரு மரப்பலகை மாதிரி இருந்துச்சு, இதில் செஞ்சது மாதிரி இருந்துச்சு. இப்போ வெள்ளி கவசம் போட்டு உள்ளே வச்சுருக்காங்க. அதுக்கு ராகு கால நேரத்தில் பூஜை, சிறப்பான பூஜை நடக்குது. அந்த பூஜையை நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃபுல் வீடியோவில் இந்த பெட்டி. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயில் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ரொம்ப பழைய காலத்து கோயில் மாதிரி இருந்துச்சு. இது எத்தனை வருஷம் பழமையானதுங்கிறதெல்லாம் எனக்கு இந்த ஹிஸ்ட்ரி தெரியல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுனால இந்த கோயிலை யார் கட்டினாங்க, சோழரா பல்லவர்கள் யார் கட்டினாங்கன்னு கூட தெரில, எந்த காலத்து கோயில் ஏதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கோயில், மனசுக்கு நிறைவாக இருக்கும் இங்கே போயிட்டு வந்தோம்னா. அதுவும் இந்த காளியம்மனை பார்க்கும்போது மனசுக்குள்ளே இருக்க அந்த ஹாப்பி, சந்தோஷம், நம்மளை அறியாமல் ஆனந்த கண்ணீர் வருதுமாங்களா, அது கண்டிப்பாக நீங்கள் இங்கே போங்க, அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இங்கே நடக்கிற பூஜை அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்பயுமே 10:30 to 12 தான் ராகு கால நேரம் முடிஞ்சிடும். ஆனால் 1 மணி வரைக்கும் இந்த நட தெரிஞ்சிருக்கும். நீங்கள் சாமியை பார்த்துட்டு வரலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த டயத்துக்குள்ளே போக முடியலன்னா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 10:30க்கெல்லாம் அங்கே என்ட்ரி ஆகிங்க. 11 மணிக்கு பூஜை நடக்க ஆரம்பிக்கும். ஒரு 1/2 hour தான் பூஜை நடக்கும். நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள். உங்கள் லைஃப்பில் ஏதாவது பக்கத்தில் இருக்கவங்க போய் பார்த்து சேஞ்ச் ஆனால் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஊரில் இருக்கோம் அப்படின்னாலும் இங்கே வந்தால் கும்பகோணத்துலேருந்து 3 கிலோமீட்டர் தான். கண்டிப்பாக ஒரு டைம் இங்கே ராகு கால நேரத்தில் இந்த கோயிலுக்கு போயிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணணும், உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதாவது வேண்டியது அம்மாட்ட பார்த்துட்டு அது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனி இருக்கவங்களும் கும்பகோணத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கோவில்கள் இருக்குது. நம்மளுக்கு எல்லா கோயிலுக்குமே ஒவ்வொரு நாளும் போனால் கூட நமக்கு 365 டேஸும் போகிறதுக்கு ஒவ்வொரு கோயில் இருக்குது. அந்தளவுக்கு இருக்கும்போது உங்களுக்கு என்ன கோயில் பக்கமாக இருக்கோ அதுக்கு கண்டிப்பாக போங்க. வீக்லி ஒன்ஸ் போகும்போது அங்கே நமக்கு கிடைக்கிற அந்த அமைதி, ஹாப்பி, அதெல்லாம்
நமக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் மனசுக்கு. கண்டிப்பாக போயிட்டு வாங்க எல்லாருமே. எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செஞ்சாலும் எது செஞ்சாலுமே நமக்கு ரிலாக்ஸுங்கிறது கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு அமைதி, நம்ம மனசில் இருக்கிறத யார்கிட்டையாவது ஷேர் பண்ணணும் அப்படிலாம் தோணும். கண்டிப்பாக இந்த அம்மா கிட்ட வந்து ஷேர் பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் அது உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்துச்சுன்னா அது எப்படி அழகாக சால்வ் ஆகுதுங்கிறத நீங்களே பாருங்கள். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நம்ம யாருக்கும் எந்த தப்பும் பண்ணலை, நம்ம நல்லது தான் பண்ணுறோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும். என்ன கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளெல்லாம் தாண்டி நமக்கு நிறைய நல்லது நடக்கும். அதுக்கு நம்ம காத்திருக்கணும், பொறுமை அவசியம். அதுக்கு இந்த சாமியோட அருளும் அவசியம். இதை நான் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்சதை என்னோடய நம்பிக்கையை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த கோயிலுக்கு. இத்தனை நாள் நான் இங்கே தான் இருந்தேன், ஆனால் எனக்கு இந்த கோயிலை பற்றி இது தெரியலை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். யாருக்காவது உங்களுக்கு பக்கத்தில் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு டைம் போயிட்டு வாங்க. இங்கே இவ்வளோ வேண்டுதெல்லாம் நடக்குது, இவ்வளோ வேண்டுதல் எல்லாமே வேணும். குழந்தைக்கு வேணும், கல்யாணத்துக்கு வேணும், எல்லாமே நடந்துருச்சு. அதை எப்படி நான் வந்து சாமிக்கு வந்து காணிக்கை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து சாப்பாடு அன்னதானமாக தான் இங்கே வந்து எல்லாமே பண்ணுறாங்க. நெய்வேத்தியத்துக்கு பண்ணுற சக்கரை பொங்கல், தயிர் சாதம் தான் வந்து அவங்கவுங்க வேண்டுதல் நிறைவேற்றினோடனே அவங்க இருக்க பக்தர்களுக்கு வந்து அவங்க தராங்க பிரசாதமாக. இதுதான் வந்து நிறைய பேர் செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே இதுதான் வந்து காணிக்கையாக எல்லாருமே செய்கிறாங்க. திருப்பி செலுத்துகிற கடனாக. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த திருக்கோயில் பார்த்தீங்கன்னா பஞ்சக்ரோவ ஸ்தலத்தில் வந்து இதுவும் ஒன்று. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 கோயில்கள் இருக்குது. அந்த 5 கோயில்களையும் நம்ம சாமியை கும்பிட்டுட்டு மகாமகத்துக்கு போய் நம்ம நீராடினா அது வந்து ஒரு சிறப்பு வாய்ந்ததாக சொல்கிறாங்க. வர 2026க்கு அப்புறம் 26ல் ஒரு மகம் வருது. கண்டிப்பாக அந்த மாசி மகம், பெரிய மகத்துக்கு எல்லாருமே வந்து இந்த 5 தலங்களுக்கும் போங்க. அதில் ஒன் ஆஃப் த கோயில் தான் இதுவும். இந்த திருக்கோயிலுக்கும் போயிட்டு அப்புறமா மகத்துக்கு போங்க. அந்த அளவுக்கு இந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஆனால் எல்லாம் என்னென்னா செவுத்தில் தான் நம்பர் எழுதுறது, கிறுக்கிறது, இந்த கோயிலில் எண்ணெய் தொட்டு தொட்டு அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க. இனி இருக்கவங்களாவது அந்த மாதிரி பண்ணாதீங்க. யாராவது உங்கள் முன்னாடி இப்படி பண்ணாங்கனாலும் கண்டிப்பாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள். நம்ம தலைமுறைகளுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் எத்தனை ஆண்டு பழமையானதுன்னே தெரில. நம்ம இதே மாதிரி கொடுக்க முடியாது. ஆனால் இது நம்ம புதுப்பிக்கிறோமோ இல்லையோ, இருக்கிறதையாவது பாதுகாத்து நம்ம தலைமுறைகளுக்கு எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கோம், இந்த மாதிரிலாம் கட்டிடக்கலை இருந்துச்சுங்கிறத நம்ம கண்டிப்பாக காட்டணும். வருடத்திற்கு ஒரு முறை தான் திருவிழா நடக்கும் இங்கேயும். ஆனால் அம்பாலோட உத்தரவு இருந்தால் தான் திருவிழா நடத்துவாங்க. அந்த திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா பல்லக்கில் வந்து அம்பாள் வருவாங்க. அதோட ஃபோட்டோ லாஸ்ட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள், அதோட ஒரு ஃபோட்டோ.
அருள்மிகு அபிராமம்பிகா சமேத சுந்தரேஸ்வர சுவாமி திருக்கோவில் கும்பகோணத்திலிருந்து சென்னை போகிற மெயின் ரோட்டில் அந்த கோவிலானது இருக்குது. அம்பாள் அபிராமி, சுவாமி சுந்தரேஸ்வரர், சுந்தர மகாகாளியம்மன் விசேஷமான காளியம்மன் இருக்குது. அதை பற்றியும் பார்க்கலாம். வேறு சுந்தர மகாகாளி பட்டிக்காளியம்மன் கோவில்னு எல்லாருக்கும் தெரியும். வேறுபடி சிவாலயம் திருப்பாடலம்னு சொல்லக்கூடிய பாதிரி விருட்சங்கள் அடைந்த காடு இருந்தனால பாதிரி வரம் நமக்கு ஸ்தல விருட்சம். அதிலிருந்து நம்ம புராணம் பார்த்தோம்னா குபேரன், இந்திரன், அகஸ்தியர் இவெல்லாம் நம்ம கோவில் வழிபட்டிருக்கா. குபேரன் வழிபட்டதுக்கு ஆதாரமாக கோவில் வாசலில் சங்கநிதி, பதுமொழி சிற்பம்லாம் இருக்குது. சுந்தரரால் வைப்பஸ்தலமாக பாடல் பெற்ற ஒரு அற்புதமான சிவாலயம். தீபாவளி சமயங்களில் குபேரன் வழிபட்டதுனால புதிய கணக்கு துவங்குறர்கள் இந்த மாதிரி கணக்கு துவங்கலாம். இன்னி வரைக்கும் வழக்கத்தில் வச்சுருக்கா. மேலும் பஞ்சக்ரோச ஸ்தலங்கள்னு பேர். திருவிடைமருதூர், திருநாகேஸ்வரம், தாராசுரம், சுவாமிமலை இந்த கோவில். இந்த 5 பஞ்சக்ரோச ஸ்தலங்களையும் தரிசனம் பண்ணிட்டு தான் மகாமக ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு சம்பிரதாயம். இன்றைய வரைக்கும் அது அந்த மாதிரி இருந்துட்டுருக்கு. பழமையான சிவாலயம். ஆலயத்தில் சுந்தர மகாகாளின்னு ஒரு காளியம்மன் வச்சு பூஜை பண்ணுறோம் பெட்டிக்குள்ளே. அதனால் பெட்டி காளியம்மன் கோவில் அப்படின்னு பெயர். 200 வருஷங்களுக்கு முன்பாக காவேரி ஆற்றுல ஒரு பெட்டி மிதந்து வந்தது. அந்த பெட்டி எடுத்து பார்க்குறச்ச உள்ள அம்பாள் 4 கையோட ஒரு மரத்தில் செய்யப்பட்ட ஒரு சிற்பம் இருந்தது. அதை எடுத்து ஊர் பக்கத்தில் வச்சுருந்தாங்க. அந்த இடம் தீப்பிடிச்சு போச்சு. மறுபடியும் புதுப்பித்தோம், மறுபடியும் தீப்பிடிச்சு எடுத்தோம். வெகு வருஷமாக பூஜைகள் இல்லாமல் இருந்துட்டு காஞ்சி மகா பெரியவாளிக்கு கும்பகோணம் வரைச்சி அவர்கிட்ட ஆலோசனை கேட்டபோது ரொம்ப உக்கிரகமான காளியாக இருக்குது, சுவாமி அம்பாள் நடுவில் பெட்டியில் வச்சுருக்கோன்னார். இன்னைய வரைக்கும் ஒரு ஆலோசனை பண்ணி வச்சுட்டோம். அம்பாள் வரும்பொழுதே அவர் பேர் பொண்ணு மேலே சுவாமி ஓலாச்சுவடியில் அம்பாளை பற்றி சில விஷயங்கள் இருந்தது. அதன்படி அம்பாளுக்கு உப்பு இல்லாமல் தயிர் சாதம், சக்கரை பொங்கல், பல்லையம் மட்டும் தான் அம்பாள் தரிசனம். வச்ச நேரம் பொட்டி சாத்தியாக தான் இருக்கும். வாரத்துக்கு 3 நாள் பல்லைய பூஜை நடக்கும். செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு ராகுகால நேரத்தில் இந்த மாதிரி பூஜை நடக்கும். ராகுகால நேரத்தில் பூஜை நடந்து எல்லாம் பண்ணுறதுனால லக்னத்திலேயோ கட்டத்திலேயோ ராகுனால தோஷம் இருக்கிறவங்களாம் இங்கே பரிகாரம் பண்ணினான்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னி வரைக்கும் அதை வழக்கமாக வச்சுட்டுருக்கோம். வேறுபடி சுந்தரமா காளியம்மனை செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு ராகுகாலத்தில் படையல் பூஜையில் கலந்து கொண்டு எல்லோரும் தரிசித்து எல்லோரும் அபிராமம்பிகாவோட நம்ம சுந்தரேஸ்வர சுவாமி திருவருளும் சுந்தர மகாகாளி பட்டிக்காளியம்மன் திருவருள் பெற வேண்டுமாய் பிரார்த்திக்கிறோம். சந்தோஷம். கொண்டாடு கற்போர் கோவில் தலைமை பொருட்கள் எம் காளிதாசன் சிவாச்சாரி. ரொம்ப பரம்பரையாக அந்த கோவிலை பூஜை பண்ணி வந்துட்டுருக்கோம். இது ஒரு அனுகிரகம். சந்தோஷம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்க நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.